இப்போ வந்து நம்ம சேலைக்கு எப்படி குஞ்சம் போடலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த அந்த பகுதியை ரெண்டாக மடிச்சுக்கிடணும். மடிச்சுட்டு இப்படி நடுவில் ஒரு கட் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 5 இன்ச்சு நீளத்துக்கு இப்படி கட் பண்ணி விட்டுக்கணும். 5 இன்ச்சு நீளம், இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 5 இன்ச்சு நீளம் மட்டும் கட் பண்ணி விட்டுக்கணும். கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துட்டு ஒவ்வொரு நூலாக தான் எடுக்கணும். ஒவ்வொரு நூலாக இந்த மாதிரி எடுக்கணும். ஒவ்வொரு நூலாக எடுக்கும்போது நம்ம 5 இன்ச்சு நீளம் வரைக்கும் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு முடிச்சு போடுறதுக்கு அது சரியாக வரும். இப்படியே உருவி ஒவ்வொரு நூலாக உருவணும். கூட கூட எடுத்துட்டா அந்துடும். அதனால் இப்படி ஒவ்வொரு நூலாக எடுக்கணும். கடைசியிலேருந்து ஒவ்வொரு நூலாக எடுக்கணும். இந்த கடைசி பகுதியெல்லாம் வெட்டி விடக்கூடாது. கரப்பாகத்திலலாம் வெட்டி விடக்கூடாது. ஒரு சிலர் வெட்டி விடுறாங்க. இங்கிட்டு வெட்டக்கூடாது. இப்படி தான் எடுக்கணும். ஒவ்வொரு நூலாக தான் எடுக்கணும். ஒவ்வொரு நூலாக எடுத்துட்டு இது நம்ம இந்த இப்போ ஒரு சைடு அந்த கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அது வரைக்கும் நம்ம இப்போ உருவாக வரும். அதே மாதிரி இன்னொரு சைடும் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம முடிச்சு போடணும். ஒவ்வொரு நூலாக எடுத்தோமா, இப்போ பாருங்கள் நூல் எல்லாமே நம்ம உறுதியாச்சு, கரெக்டாக வந்துச்சு. அப்போ நீளம் பாருங்கள், நம்ம 5.5 இன்ச்சு முடிச்சு போட தாராளமாக நமக்கு முடிச்சு போட கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு முடிச்சும் போட்டு காட்டுறேன். இந்த லெவலுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இதை வந்து நல்லா இப்படி முறுக்கிட்டு, இந்த நூலை இடப்பட்ட நூல் வந்தால் சிக்கலாயிடும். இந்த விரல் இப்படி ஒரு சுற்றிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து இப்படி உள்ளே விட்டு இந்த நூல் மட்டும்தான் உருவணும். நம்ம முடிச்சு உள்ள நூல் வந்துடுச்சு. இந்த அகலமும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இதை நல்லா டைட் கொடுத்துடணும். அவ்வளோதான், இவ்வளோதான். அதே மாதிரி கடைசி வரைக்கும். இது நம்ம பார்டருங்கிறதுனால கொஞ்சமாக எடுக்கிறோம். இந்த இடத்துக்கு வரும்போது இது வந்து கொஞ்சம் அளவு வந்து கூடும். கொஞ்சம் அளவு கூட்டிக்கணும். ஏன்னா நூல் கம்மியாக வரும்ல, அதனால் இப்படி எடுத்துக்கிட வேண்டியதான். ஒரு டேபிள் மேலே போட்டுட்டு நூல் கீழே இல்லாமல், அப்போ தான் தெரியும் நமக்கு. இப்படி எடுத்து நல்லா இப்படி முறுக்கிக்கோங்க. முறுக்கிட்டு இப்படி சுற்றி இதை நல்லா மறுபடியும் முறுக்கி நடுவில் கொடுக்கணும். இப்படி எடுத்துட்டோம்னா இந்த முடிச்சு வந்துடும். முடிச்சு போடுறதெல்லாம் ஈஸி. இது வெளியில் நீங்கள் கொடுத்து போடுறதுக்கு அவங்கவுங்க சேலைக்கு அவங்கவுங்களாவே போட்டுக்கலாம். அப்படி நல்லா டைட்டு கொடுத்துடணும். இதே மாதிரி ஃபுல்லாக எடுக்க வேண்டியதான். சிலர்லாம் இந்த குஞ்சம் போடுறதுக்கு 100 ரூபாலாம் வாங்குறாங்க. உங்கள் சேலைக்கு நீங்களாகவே போட்டுக்கலாம்ல. இந்த மாதிரி எடுத்து போட வேண்டியதான். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து போட்டு முடியும். இப்போ நான் இப்படி தான் நிறைய முடிச்சு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு நடுவில் வந்து எடுக்கும்போது சிக்கல் இருக்கும். அந்த இடையில உள்ள நூல் இந்த இருக்குங்க, இந்த நூல் இந்த மாதிரி இடையில வர்ற நூலெல்லாம் நம்ம இப்படி சீவி விட்டோம்னா சிக்கல் இல்லாமல் வந்துடும். இதை அதே அளவு கட் பண்ணி விட்டுக்கலாம். அது குறுக்கில் உள்ள நூல் தான் அது வருது. அதே மாதிரி சீப்பு வச்சு சீவி விட்டுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே அளவு தான். ஒரு 1.5 இன்ச்சு அகலத்துக்கு எடுக்கணும். 1.5 இன்ச்சு அகலத்துக்கு எடுத்துகிட்டு அதே மாதிரி முறுக்கி முடிச்சு போடாங்க. மறுபடியும் அப்படியே எடுத்துக்கணும். இப்போ நம்ம கையை வச்சு ஒரே லெவலுக்கு எடுக்க முடியாதுல்ல, அதனால் இந்த இப்படி சீப்பு வச்சு இப்படி எடுத்துக்கணும். சீக்கிரமாகவே எடுத்தாச்சு, சீக்கிரமாகவே நம்ம முடிச்சும் போட்டாச்சு. சில இடங்களில் 60 ரூபா கொடுக்கணும், சில இடங்களில் 100 ரூபா கொடுக்கணும். இது வீட்டில் சும்மா இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்லாம் அவங்களாவே அவங்க சேலைக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி
இந்த ஒரே லெவலுக்கு இப்படி சீப்போட முனையை வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா எடுத்துடலாம். ஆனால் டேபிள் மேலே போட்டுக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இது போட ஈஸியாக இருந்ததான்னு கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம உங்கள் உறவுகளுக்கெல்லாம் இதெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஈஸியான வேலை. ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வீட்டில் உட்காந்துட்டே எல்லாம் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுட்டு இன்னும் நீட்டாக இருக்கணும்னா இந்த முனையில் இப்படி லைட்டாக இப்படி வெட்டி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்படியே சீவி விட்டுட்டு இப்படி எடுத்து இந்த எக்ஸ்ட்ரா ஒரே லெவலாக வேணும்ல, அதனால் இந்த முனையை மட்டும் இப்படி கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே அப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி சேலை முந்தானே நம்ம தொங்க விடும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று போல் இருக்கும். பாருங்கள், எல்லாமே போட்டுருச்சு. நீட்டாக இருக்கும். நம்ம ஜவுளி கடையிலலாம் குட்டை குட்டையாக போட்டோம்னால முடிச்செல்லாம் உருவிடும். இது வந்து உருவாது, நீட்டாக அது வாட்டுக்கு இருக்கும். டைட்டாக நம்ம இறுக்கி மட்டும் முடிச்சு போட்டால் முடிச்சு கலரவே கலராது, அழகாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.